அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே வந்துட்டு கை கால்லாம் இந்த மாதிரி கருப்பாகிடுது. கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கருப்பாயிடுது. முகம் அதை விட. ஸோ இதுக்கெல்லாம் என்னடா இது ஏதாவது ரெமெடி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக நம்ம பாட்டி அம்மாக்கள்லாம் வந்துட்டு அப்போயெல்லாம் யூஸ் பண்ணது அப்படியே நாள் பட என்னாச்சு, ரொம்ப வந்துட்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக வந்துட்டு க்ரீம் டைப்பில் எல்லாமே நம்ம வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி போடும்போது சிலருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வருது. கண்டிப்பாக அதனால் வந்துட்டு லைக் அது கொஞ்சம் பய உணர்வு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் நம்ம மறுபடியும் வந்துட்டு பழமைக்கே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி சேனல் போடுறவங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இயற்கை முறையில் தயாரிக்கிற பொருட்கள் நம்மளோட ஃபேஷியலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு ஒரு டைம் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா லைக் உங்களுக்கு 6 மாதத்துக்கு வரும். தினமும் போட்டாலும் போடலாம், ஒரு 5 நிமிஷம், இல்லை வாரத்தில் ஒரு 3 நாள் போட்டாலும் போடலாம். அப்படி போடும்போது உங்கள் ஸ்கின்னு ரொம்ப மிருதுவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா, நான் இப்போ காமிக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம வந்துட்டு கடலை மாவு. இந்த கடலை மாவு வந்துட்டு கடையில் கூட வாங்குறது கிடையாது. கடலை பருப்பு வாங்கி கழுவி காய போட்டு அடிக்கிற வெயிலில் மிஷினில் விட்டு நைஸ் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ மிருதுவாக இருக்கும். ஸ்கின்னில் நம்ம போடும்போது அதுக்கு மட்டுமே ஒரு தனி ஒரு க்ளோ வர மாதிரி இருக்கும். ஸோ அதோடு சேர்ந்த நம்ம தோட்டத்தில் பூக்கிற ரோஜா மற்றும் நம்மளோட நாட்டு செம்பருத்தி ரெட் கலர் அந்த ஒற்றை இதழ் இருக்குது இல்லைங்களா, 5 இதழ் கொண்ட, ஸோ அந்த செம்பருத்தி இது ரெண்டையுமே காய வச்சு என்னோடய சேனலில் பார்த்துருப்பீங்க. நிறையா நான் டீ போடுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அந்த பவுடரை வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, ஃபேஷியல் பண்ணும்போது அதோட கலந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த பவுடரை வச்சுக்கிறது. ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன், கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்தானி மட்டி, இது வந்து நம்ம கடைகளில் இது மட்டும்தான் நான் வாங்குறது, இந்த முல்தானி மட்டி. அது ஒரு டீஸ்பூன், ரொம்ப போடக்கூடாது, 1 டீஸ்பூன் ரொம்ப தாராளம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுடர் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதான் ரொம்ப ஹைலைட். அதில் கலந்திருக்க பொருட்கள் அவ்வளோ 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 யூஸ்ஃபுல்லானது நம்மளோட ஸ்கின்னுக்கு. 19 பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன் இதில். அந்த 19 பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? காட்டு மஞ்சள்னு சொல்கிற கஸ்தூரி மஞ்சள், இது வந்துட்டு நம்ம சருமத்தை சுத்தப்படுத்த பொலிவும் தரும். 2வது சித்தரத்தை, இது வந்துட்டு நமக்கு அலர்ஜியை போக்கும். ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி இருந்தால் அலர்ஜியை சரி பண்ணும். 3வது ஆவாரம், இது வந்துட்டு சரும ஆரோக்கியத்தை தரும். 4வது கற்போக அரிசி, தோல் நோய்களுக்கு பாரம்பரியமாக வந்துட்டு இது பயன்படுத்துகிறாங்க. 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு, இது வந்துட்டு கிருமியை வந்துட்டு எதிர்ப்பு தன்மையை கொடுக்கறது. ஸோ அதனால் இது வந்துட்டு நம்ம அதில் கலக்கிறோம். 6வது ரோஜா, பன்னீர் ரோஜா இதழ்கள், இது வந்துட்டு எப்படின்னா நல்ல வாசனையும் இருக்கும், அதே நேரத்துக்கு குளிர்ச்சியும் இருக்கும், சருமம் வந்துட்டு மென்மையாக இருக்கும். 7வது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு, 7வது இது வந்துட்டு சருமத்தை வந்துட்டு நமக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கும். 8வது நன்னாரி வேர், குளிர்ச்சியும் மற்றும் சரும நலம் தரும். ஸோ இந்த நன்னாரியும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 9வது பார்த்திங்கன்னா அதிமதுரம், இது வந்துட்டு நம்மளோட தோலோட நிறத்தை வந்துட்டு மேம்படுத்தும். சரியா? 10வது பார்த்திங்கன்னா கல்பாசி, பாரம்பரிய மூலிகை. 11வது வந்துட்டு செம்பருத்தி பூ, இதையும் வந்துட்டு நம்மளோட சருமத்தை பாதுகாக்கும். 12வது என்னன்னு சொல்லி மருதம் பட்டை, இது வந்துட்டு பாரம்பரிய மருத்துவ மூலிகை. இதுவும் நமக்கு வந்துட்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. 13 மகிழம்பூ, கேள்விப்பட்டிருப்பீங்க. 14 இது பேர் தாவணம், இது குளிர்ச்சியும் நறுமணமும் தரும். மர்ஜோரம் அப்படின்றது நறுமணத்தை கொடுக்குற மூலிகை. இன்னொரு பேரும் இருக்குது, மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் 16 புழுக்கா மூலிகை மரப்பட்டை. 17 மஞ்சிஸ்டா, இந்தியன் மேடர் வேர் அப்படின்னு இதுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. இதுவும் சருமத்தை சுத்தம் செய்கிறது தான். 18வது பார்த்திங்கன்னா இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க. இது 19வது கற்பூரவள்ளி இனவேருன்னு சொல்லுவாங்கப்பா. இது வந்துட்டு இந்த கற்பூரவள்ளி செடி மாதிரியே தான். அந்த வேர் வந்துட்டு வெட்டி வேர் குடும்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ரிலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் வந்துட்டு காய வச்சு அரைக்கணும். ஸோ அது வந்துட்டு எவ்வளோ உள்ள ரேஷியோ அப்படின்றது உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணும். கரெக்டு தானே? இப்போயே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ என்னென்ன ரேஷியோ அப்படின்னா அந்த பொருளோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபுல் டீட்டெயில். ஸோ அப்போ நீங்கள் அதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கும் வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் தினமும் தேய்ச்சி குளிக்க வைங்க. அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜ் வந்துட்டாங்கனாலே வந்துட்டு அவங்க உடம்புல வந்துட்டு தேவையில்லாத அந்த அழுக்குகள் அதெல்லாம் வரும். அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று குழந்தைங்களுக்குள்ளே வந்து லைக் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிறது, ஒரு குழந்தைக்கு கோல்டு இருந்தால் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அது உடம்புல நம்ம இதை தேய்ச்சி குளிக்க வைக்கும்போது நல்ல நறுமணம் வந்துட்டு அந்த மாதிரி சுற்றி இருக்கிற அந்த அழுக்கோ பொல்யூஷனோ இந்த மாதிரி கோல்டு சம்மந்தப்பட்ட அந்த வைரஸ்களோ வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு வராமல் இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு போடையில் உடம்புக்கு மட்டும் போட்டு தேய்ச்சி குளிக்க வைங்க. முகத்துக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கும்போது அதை லைக் முழுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முகத்துக்கு மட்டும் போடாதீங்க. நல்ல கழுத்துலேருந்து கால் வரைக்கும் பாதமெல்லாம் நல்லா வந்துட்டு போட்டு தேய்ச்சி குளிக்க வைங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முகத்துக்கெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நான் போடுறேன் இல்லையா, இது மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கழுத்து, கை, முகங்கள் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் 25 நிமிஷம் போதும் தாராளம். அவ்வளோதான். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஓ மை காட் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பளிச்சுன்னு இருக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்ப்போமா? பார்த்தீங்களா, என் கை முதற்கொண்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என் கை எவ்வளோ தூரம் வந்துட்டு பொலிவிலேருந்து இருந்தது பார்த்தீங்களா? முகம், கழுத்து எவ்வளோ க்ளீனாக நல்ல ஒரு ஷைனிங்கோட பளிச்சுன்னு இருக்கா. ஸோ அதனால தான் சொல்ல வரேன் நான், பார்லர் போக தேவையே இல்லை. இந்த ஒரு பொடி நீங்கள் தயாரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கும் வரும். தினமும் வந்துட்டு நீங்கள் போட்டு குளிக்கனாலும் குளிக்கலாம். இல்லை வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் மாதிரி வந்துட்டு கழுத்து, கை, பாதங்கள்லாம் கூட நீங்கள் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா நல்லாவே வந்துட்டு நிறம் மாறவே மாறாது. இந்த வெயிலில் நீங்கள் எவ்வளோ போயிட்டு வந்தீங்கனாலும் ஷைனிங்காக க்ளோவாகும் இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி வந்துட்டு நல்ல நல்ல பாரம்பரிய ரெமடி நிறையா நல்ல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு அது மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா ஓரளவுக்கு கூடிய மட்டில் வந்துட்டு எல்லா விதமான வைரஸுகள்கிட்டருந்தும் எல்லா விதமான லைக் பொல்யூஷன்ட்டிருந்தும் நம்ம வந்துட்டு பாதுகாக்கப்படலாம். ஸோ அதனால தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு லாங் வீடியோ இதே மாதிரி நான் தருவேன். ஒவ்வொரு பொருளையும் உங்களுக்கு சொல்லி அந்த பொருள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிச்சு அந்த வீடியோ தரேன். அதையுமே நீங்கள் பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ ரேஷியோன்னு சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பார்லர் போக வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரி சூப்பராக இருக்கும். சிலர் கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக அழுக்கடைஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி போடுறனால தான் இந்த அளவுக்கு ஷைனிங்காக நம்ம கையும் கழுத்தும் ஒரே நேரத்தில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் பார்க்கலாம். ஸோ அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.